Hindustan Educational Institutions. Admissions open. சங்ககிரி பகுதியில அரசு பேருந்து ஒண்ணு சாலையின் நடுவில் இருக்கக்கூடிய டிவைடர் மேல வேகமா வந்து மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால பேருந்தை நிறுத்த முயற்சி செய்யும் போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி அதிகாலை 5:50 மணிக்கு இவர் பேருந்தை இயக்கி இருந்திருக்காரு. அந்த பேருந்து காலை 6:30 மணி இருக்கக்கூடிய சூழல்ல சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஎன் பாளையம் பகுதியில் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு செந்தில் ராஜாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா அந்த பேருந்தை நிறுத்த அவர் முயற்சி செய்யறதுக்குள்ளேயே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவில் இருக்கக்கூடிய டிவைடர் மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த சூழல தான் அதிவேகத்தில் வரக்கூடிய அரசு பேருந்து டிவைடர் மேல மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பேருந்துல பயணம் செஞ்ச 22 பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்ட சூழல்ல அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்திருக்கு. மாற்று பேருந்துல அந்த பயணிகளை போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. சங்ககிரி போலீசார் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் பேருந்து ஓட்டுநர் அந்த இடத்திலேயே மயக்கமடைஞ்ச நிலையில முதலுதவி சிகிச்சை சங்ககிரி அரசு மருத்துவமனையில வழங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காரு. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில பேருந்து ஓட்டுநர் செந்தில் ராஜா அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு ரத்த கொதிப்பு ஏற்பட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து இப்ப அவரு நலமோட வீடு திரும்பியிருக்காரு. Hindustan Educational Institutions. Admissions open.